வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முக்கியமான மனித உரிமை சார்ந்த சர்வதேச நாள், பாலியல் தொழிலாளிகளுக்கு எதிரான வன்முறை தடுப்பு நாள் இன்றைய தினம். இது உலகின் பல நாடுகளிலும் இந்த தினம் பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த தினத்தினுடைய நோக்கம் என்பது என்ன, அதன் வழியாக பாதுகாக்கப்பட வேண்டிய மனித உரிமைகள் என்ன, இதை பற்றி தான் இன்றைக்கு பேசப்போகிறோம். அதாவது யாரும் விரும்பி பாலியல் தொழிலுக்கு வருவது கிடையாது. மாறாக பல்வேறு விதமான நிர்பந்தங்கள் காரணமாகவும், சில சமயம் மனித கடத்தலுக்கு உட்பட்டும், சில சமயம் குடும்ப வன்முறை காரணமாகவும், வறுமை காரணமாகவும், திக்கற்ற நிலையிலும் சிலர் இந்த தொழிலுக்கு வந்து சேர்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். பாலியல் தொழிலாளிகளுடைய கதை என்பது அவலத்திலும் அவலமானது, துயரத்திலும் துயரமானது. அவர்களை அத்தொழிலிருந்து விடுவித்து அவர்களை மைய நீரோட்டத்திற்கு கொண்டு வருவதற்கு அரசுகள் பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருகின்றன. ஆனாலுமே கூட பல்வேறு விதமான சமூக கொடுமைகளின் காரணமாக பாலியல் தொழிலுக்கு வந்து சேர்பவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பலவிதமான நிலைகளில் இந்த பாலியல் தொழில்கள் நடைபெறுகின்றன. அது இன்றைக்கு ஆன்லைன் மூலமாகவும், ஆன்லைன் சார்ந்த தொடர்புகள் மூலமாகவும் கூட இதற்கான ஒரு முறைமைகள் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சட்ட ரீதியாக இதை தடுப்பதற்கும் பாலியல் தொழிலை ஒழிப்பதற்கும் அரசு தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. ஆனால் அதே சமயத்தில் இந்த பாலியல் தொழில் இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு, இந்த பாலியல் தொழில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு சட்ட ரீதியாக சில உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற குரல் இன்றைக்கு உலகமெங்கும் ஒலித்து வருகிறது. முக்கியமாக அவர்களுக்கான மருத்துவ சேவைகள், அதேபோல் சட்ட ரீதியான பாதுகாப்பு, அதாவது துன்புறுத்தல், சித்திரவதை செய்தல், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சித்திரவதை செய்தல், அவர்கள் நோய்வாய்ப்படும் போது அவர்களுக்கு முறையான சிகிச்சை கிடைக்காமல் போவது, அவர்களுடைய குழந்தைகள் நிராதரவாக விடப்படுவது, இப்படி பல பிரச்சனைகள் இதற்குள் இருக்கின்றன. இதையெல்லாம் பற்றி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தவும், அவர்களுடைய அந்த அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாப்பதும் ஒரு சமூகத்தினுடைய கடமை என்பதற்காகத்தான் இந்த நாள் 2003ஆம் ஆண்டு அன்னி ஸ்பிரிங் என்பவர் அமெரிக்காவில் இந்த நாளை இத்தகைய அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான நாளாக 2003ஆம் ஆண்டு அந்த மருத்துவர் தொடங்கினார். அப்படி தொடங்குவதற்கு ஒரு காரணம் இருந்தது. அதாவது கிரீன் ரிவர் கில்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு சீரியல் கில்லர், அந்த மனிதன் ஒரு ஏராளமான பாலியல் தொழிலாளிகளை தொடர் கொலை செய்தான் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு, அப்போதுதான் பாலியல் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய பெண்களினுடைய பாதுகாப்பு குறித்த விவாதங்கள் பெரிய அளவிற்கு எழுந்தன. நீங்கள் கூட பல திரைப்படங்களில் கூட அப்படிப்பட்ட சீரியல் கில்லர்களை பார்த்திருக்கலாம். தமிழில் கூட மூடுபனி போன்ற பல படங்கள் வந்திருக்கின்றன. அது அப்படிப்பட்ட ஒரு சீரியல் கில்லர்கள் மட்டுமல்ல, சமூக விளக்கம் அல்லது சமூக ரீதியான புறக்கணிப்பு, சட்ட ரீதியான புறக்கணிப்பு, இவற்றிலிருந்து அவர்களை மனிதர்களாக கருதி பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு தான் இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது, பின்பற்றப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பாலியல் தொழில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அதற்கு அவரை நாம் முழு பொறுப்பாக்கி விட முடியாது. அதில் சமூகத்தினுடைய பொறுப்பு இருக்கிறது. சமூக அவலங்களினுடைய அந்த யதார்த்தம் சார்ந்த பொறுப்புகள் இருக்கின்றன. அவர்கள் பாலியல் தொழிலிலிருந்து விடுபடுவதற்கும், புதிதாக யாரும் பாலியல் தொழிலுக்குள் வராமல் இருப்பதற்கும் சமூகங்கள், அரசுகள், சமூக அமைப்பில் மாற்றங்கள் இதெல்லாம் நிகழ்கிற போது தான் அது நடக்கும். அதுவரைக்கும் பாலியல் தொழிலாளிகளினுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பது அனைத்து விதமான ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு காலத்தினுடைய ஒரு அமைப்புகளினுடைய கடமை என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாம் எவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் சில நேரங்களில் சில பிழைகள் நடந்துவிடும். அது மொழி சார்ந்த பிழைகளாக இருக்கும்போது நாம் நம்மை திருத்தி கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த பகுதியில் ஒரு முறை நான் ஒரு குறளை சொல்லுகிற போது ஒரு சொல்லை கூட அல்ல, ஒரு எழுத்தை மாற்றி சொன்ன நேரத்தில் குறளில் இப்படி இருக்கிறது, நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்களே என்று என் நண்பர் திருக்குறள் புண்ணியமூர்த்தி அவர்கள் ஒரு வினாவை எழுப்பினார். அந்த குறள் கேள்வி என்கிற அதிகாரத்தில் இருக்கிறது. செவி உணர்வில் கேள்வி உடையார், செவி உணவிலே தான் அந்த கேள்வி உடையவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அவி உணவின் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து என்பது அந்த குறள்.
நான் சொல்லுகிற போது அவி உணவின் சான்றோரோடு ஒப்பர் நிலத்து என்று 2 முறையும் அதே மாதிரியாக சொன்னேன். அவர் மிக கவனமாக அந்த நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு, அவி உணவின் ஆன்றோரோடு என்று குறளில் இருக்கிறது, சான்றோரோடு என்று கூறுகிறீர்களே என்றார். உண்மைதான், அது பிழையாகத்தான் சொல்லியிருக்கிறேன் என்று சொன்ன பிறகு எனக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டது. இந்த ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்ன வேறுபாடு என்று. நாம் பொதுவாக 2 சொற்களையும் ஒரே தரத்தில் தான் பயன்படுத்துகிறோம். நம்முடைய பேச்சு பயிற்சிக்கு வருகிற பிள்ளைகள், இளைஞர்கள் கூட பல நேரங்களில் இந்த அரங்கில் கூடியிருக்கும் ஆன்றோர்களே சான்றோர்களே என்று சொல்லுவதையும் நாம் கேட்கிறோம். இந்த ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்ன வேறுபாடு? நுணுகி பார்க்கிற போது ஒரு மிகச்சிறிய வேறுபாடு இருக்கிறது. பெரிய அளவில் வேறுபாடு என்று சொல்ல முடியாது. அதுவும் ஒரு காலகட்டத்தில் இந்த சான்றோர் என்பதற்கு இன்னொரு பொருள் இருந்திருக்கிறது. இப்போது அப்படி இல்லை. ஆன்றோர் என்றால் ஆன்றவிந்தடங்கியவர்கள் என்பதுதான். மிகுந்த ஞானம் உடையவர்கள் ஆன்றோர்கள் என்று நாம் சொல்லலாம். நல்ல தகுதியும் ஞானமும் அறிவும் வரப்பெற்றவர்கள் ஆன்றோர்கள். அப்படியானால் சான்றோர்களுக்கு அவையெல்லாம் கிடையாதா? உண்டு. சான்றோர்கள் என்பதும் சால் என்கிற சொல்லிலிருந்து தான் வருகிறது. சால் என்பதிலிருந்து தான் சால்பு. சால்பு என்றாலே நிறை என்று பொருள். அதுதான் சான்றாண்மை என்றும் ஒரு அதிகாரமே இருக்கிறது. எனவே சால் என்பதும் நிறைந்த ஒரு தன்மைதான். சான்றோர் என்பதும் நிறைந்த குணமுடையவர்கள். என்ன வேறுபாடு என்றால், அந்த காலத்திலே ஒரு மரபு வந்திருக்கிறது. அதை எண்ணி பார்க்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. சான்றோர் என்று சொன்னால் சில வழக்குகளில் சான்று தரக்கூடியவர்கள். அவர்கள் தருகிற சான்றுகளுக்கு ஒரு இடம் உண்டு என்று கருதப்பட்டிருக்கிறது. அந்த சான்று என்பதை வைத்தும் சான்றோர் என்கிற சொல், அதாவது சால், சால்பு, சான்றோர் என்பதுதான் இயல்பு. அதனை தாண்டி சான்று என்பதை கொண்டும் சான்றோர். அவர்கள் சாட்சி சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் சாட்சி சொன்னால் அது சரியாக இருக்கும் என்று ஒரு சமூகம் ஒரு கட்டத்தில் கருதி இருக்கிறது. இன்றைக்கு பொய் சாட்சி சொல்கிறவர்கள் தான் நிறைய இருக்கிறார்கள். எனவே ஆன்றோருக்கும் சான்றோருக்குமான ஒரு சின்ன வேறுபாடு தான். இருந்தாலும் வேறுபாடு தான் என்பதை புரிந்து கொள்ள அவர் எழுப்பிய ஐயம் உதவிற்று. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வுகளை, என்னுடைய உரைகளை கூர்ந்து கவனிக்கிறவர் என்கிற முறையில் அவர் வேறு சில திருத்தங்களையும் முன்மொழிந்திருக்கிறார். எப்போதும் ஒருவர் சொல்லுவதை நாம் கேட்டுக்கொண்டால் மேலும் வளர்கிறோம் என்று பொருள். இவர்கள் யார் நமக்கு சொல்லுவதற்கு என்று நினைக்கிறவன் தாழ்கிறான் என்று பொருள். அவர் சொன்னதில், நீங்கள் பேசுகிற போதெல்லாம் பல நேரங்களில் ஒரு சொல்லை இப்படி உச்சரிக்கிறீர்கள் என்று சொன்னார். உண்மைதான். நானும் மறுபடியும் கேட்டு பார்த்தபோது 700 என்பது என்ன காரணத்தினாலோ நான் பேசுகிற நேரத்தில் 700 என்று வந்திருக்கிறது. ஒரு முறை கவிஞர் இன்குலாப் சொன்னார், நீங்கள் பேச்சு வழக்கில் 30 என்பதை சுபவி சில நேரங்களில் நீங்கள் 30 என்று சொல்லிவிடுகிறீர்கள் என்றார். அதற்கு பிறகு அதை நான் கவனமாக திருத்தி கொண்டேன். அதே போலத்தான் 700 என்று வழக்கில் நாம் பேசுகிறோம் என்றாலும் அது 700 என்று சொல்வது தான், 7 நூறுகள் என்பது தான் சரியானது. எனவே என்றென்றைக்கும் தொடர்ந்து நம்முடைய பிழைகளை நாமே திரும்ப கேட்டு அறிந்து திருத்தி கொள்வதும் இன்னொரு விதமான ஒரு வளர்ச்சி தான். இது எல்லோருக்கும் எல்லா காலங்களிலும் தேவைப்படுகிறது. எப்போதும் யாரும் முழுமையான நிறைவை பெற்றுவிட முடியாது என்பதை உணர்ந்து கொள்வதற்கும் இந்த திருத்தங்கள் உதவுகின்றன. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம் மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்,
இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது, சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம். அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலில் நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் சரி. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும் என்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். மாணவர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள்.
உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கிறது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.